ஹலோ கைஸ், இதுலேயே உங்களுக்கு தெரியும் நாங்கள் 2 பேரும் எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாலே பிரச்சனை தான். அதுலேயும் 2 பொம்பளை பசங்களாக இருந்தால் சும்மா சொல்லவா வேணும். அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும் செம்ம சண்டை நடக்கும், எனக்கும் என் தங்கச்சிக்கும். அதில் வந்த சண்டை தாங்க இந்த கோலம். என்னன்னு கேட்குறீங்களா? மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா தனித்தனியாக தான் வாங்கி கொடுப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டுப்போங்க. அதே மாதிரி சண்டை போட்டதில் 2 பேருமே ஷெல்ஃபில் வந்து களைச்சி வச்சுட்டோம். எங்கள் அம்மா திட்டி பார்த்து நேற்று ஃபுல்லாக இழுத்து போட்டாங்க, சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி உட்காந்து ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோங்க. இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே பொழுது போயிடுச்சு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னே. எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோமா. எங்கள் அம்மா நேற்று பார்த்துட்டு இத்தனை ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மடித்து முடிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சு. நானும் படுத்து தூங்கிட்டேங்க. இந்த கேப்பில் என் தங்கச்சி எங்கள் அப்பாவும் கிளம்பி போய் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இதுலேயும் ஒரு ஃப்ராடு தானே. என்னென்னா, ஏன் செப்பலை தாங்க எடுத்து போட்டு போயிருக்கா அவள். இதுலேயே தெரியும் எங்கள் வீட்டில் எத்தனை செப்பல் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செப்பல் போட்டால் கூட தீராதுங்க, அந்தளவுக்கு செப்பல் இருக்குது. என்ன தான் செப்பல் இருந்தாலும் அவள் என் செப்பல் மட்டும்தான் எடுப்பாள். இதே மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து பசங்க இருக்கிறாங்களா, அடிச்சுப்பாங்களா, சண்டை போடுவாங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து ப்ரௌனி வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. கடைசியில் ஃப்ளாப் ஆகிடுச்சுங்க. ஏன்னா கடையில் ப்ரௌனி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஐஸ்கிரீமாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு போனால் ரயில்வே கேட் போட்டாங்க. சரி வெயிட் பண்ணி ட்ரெயின் போனதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போய் கேட்டதில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு 2 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. என்றைக்குமே இல்லாமல் ஒரு நாள் வந்து நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை சாப்பிடணுன்னு சொல்லி ஓவராக டெம்ப்ட் ஆகுங்க. அந்த நேரம்னு பார்த்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்லான்னு ஆசையாக போனால் கடைசியில் கடையில் எந்த ஸ்நாக்ஸே இருக்காதுங்க. அதே நிலமை தான் எங்களுக்கும். அன்றைக்கி ப்ரௌனி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி கடைக்கு போனால் கடைசியில் ப்ரௌனியே இல்லை. சரி அந்த பிளான் தான் ஃப்ளாப் ஆச்சு. சரி நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமாச்சும் வாங்கலான்னு போனால் அதுலேயும் ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதேமாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு பைக்கில் இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் இன்ஜின் ஆயிலும் வாங்கிட்டு பைக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா உங்கள் சிஸ்டர்ஸ் இருந்தால் அவங்க இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா? உங்கள் வீட்லேயும் சண்டை வருமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி எதாவது சண்டை போட்டிருக்கீங்களா? உங்கள் அம்மாவும் இதே மாதிரி திட்டிருக்காங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.